ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சுங்க. ஸோ ஃபேமிலியோட ஏதாச்சும் ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஜாலியாக 2 days இருந்துட்டு வரலான்னு பிளான் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் எல்லாரும் மாதிரியும் வழக்கமாக போகக்கூடிய பிளேஸ் தானே ஊட்டி மற்றும் கொடைக்கானலை சூஸ் பண்ணீங்கன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி செம்ம க்ரௌடாக இருக்குங்க. உங்களே டென்ஷன் பண்ணிடும். அதுக்கு அடுத்தபடியாக ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஏற்காடு மற்றும் கொல்லிமலையை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஊட்டி கொடைக்கானல்ல நீங்க எவ்வளவு பட்ஜெட் செலவு பண்ணீங்களோ அதுல பாதி பட்ஜெட் இருந்தா போதுங்க, நீங்க இந்த கொல்லிமலை மற்றும் ஏற்காடுக்கு போயிட்டு ஜாலியா உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோல ஏற்காடு மற்றும் கொல்லிமலையோட டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நீங்க டூர் போக எந்த பிளேஸ் சூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைச்சிரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நீங்க டூர் போக கடல் சார்ந்து போற மாதிரி இருந்தாலும் கூலிங்கான ஹில் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி பிளான் பண்ணாலும் அதுக்கு சவுத் இந்தியால இருக்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸை கவர் பண்ணி ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம எப்படி ரெண்ட் ஸ்பாட்டை ரீச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓன் கார் அல்லது பைக்ல டிராவல் பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, ஜாலியா ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நிறைய பேத்துக்கு இந்த கொல்லிமலை மற்றும் ஏற்காடுல இருக்க ரோட்ல பைக் ரைட் போறது நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஸோ நீங்க போற மாதிரி இருந்தா பார்த்து சேஃபா போங்க. அதுவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ட்ரெயின்ல வரீங்கன்னா கொல்லிமலையை ரீச் பண்றதுக்கு நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி நீங்க கொல்லிமலையை ரீச் பண்ற மாதிரி இருக்கும். டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். பஸ் ஃபேரா 50 ரூபாயில இருந்து 70 ரூபா தாங்க ஆகும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு 2.5 hours நீங்க கொல்லிமலையை ரீச் பண்ணிடலாம். அதுவே நீங்க ஏற்காடுக்கு டூர் போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அதே ட்ரெயின்ல நாமக்கல்ல இறங்காம கொஞ்சம் தூரம் போயிட்டு சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நியூ பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி நீங்க ஏற்காடு போகலாம். ஏற்காடு சேலம்ல இருந்து ஏற்காடு போறதுக்கு 2 விதமான ரூட் இருக்குங்க. ஸோ பஸ் சில பஸ் சுத்தி 3 மணி நேரத்துக்கிட்ட போவோம். அந்த மாதிரி சுத்தி போற பஸ் இல்லாம டைரக்டா சேலத்துல இருந்து ஏற்காடு போற பஸ் எதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறி நீங்க ரீச் பண்ணுங்க. ஒரு 1.5 hours நீங்க ரீச் பண்ணிடலாம். பஸ் ஃபேரா பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாக்குள்ளதான் வரும். அடுத்து கொல்லிமலை ஹில்ஸை 70 ஹேர்பின் பெண்டை கடந்து தான் நீங்க போற மாதிரி இருக்கும். ஸோ ஓன் கார் பைக்ல வரவங்க சேஃபா டிரைவ் பண்ணுங்க. அதுவே ஏற்காடு ஹில்ஸ்னா வெறும் 20 ஹேர்பின் பெண்டை கடந்து போனா போதும். ஆனா ஏற்காடு செம்ம கூலிங்கா இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலையோட ஏற்காடு கொஞ்சம் ஒரு 1000 அடி ஹைட்ல இருக்கனால கம்பேர் பண்ணும் போது கொல்லிமலையோட ஏற்காடு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். சரி வாங்க, கொல்லிமலையில நம்ம சுத்தி பார்க்க என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். கொல்லிமலையில சுத்தி பார்க்கறதுக்கு முக்கியமான 3 பிளேஸ் சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ், ரெண்டாவது 1800 வருஷம் பழமையான அரப்பள்ளீஸ்வரர் டெம்பிள், மூணாவது சீக்குப்பாரா வியூ பாயிண்ட். இந்த 3 பிளேஸை தவிர ஈவினிங் நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு கார்டன், போட்டிங் இதெல்லாம் இருக்கு. பட் அவ்வளவா ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் கொல்லிமலைக்கு நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா 1 time விசிட் பண்ணி பாருங்க. மொத்தமா இந்த கொல்லிமலையை நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு 1 day இருந்தா போதுமானதுங்க. சப்போஸ் நீங்க ரொம்ப லாங்ல இருந்து கொல்லிமலைக்கு வரீங்கன்னா மட்டும் இங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கங்க. இங்க நிறைய பேர் கொல்லிமலைக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ், இன்னொன்னு அந்த அரப்பள்ளீஸ்வரர் டெம்பிள். இந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் 300 அடி உயரத்துல இருந்து கொட்டுறனால இதுக்கு கீழே நின்று இந்த ஃபால்ஸ்ல நீங்க குளிக்கிறப்ப உங்க உடம்புல இருக்க எல்லா பையனும் அப்படியே பறந்து போயிருங்க. செம்மையா இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸை நீங்க ரீச் பண்றதுக்கு மேல இருந்து ஒரு 1000 படிக்கட்டுக்கு மேல நீங்க கீழே இறங்கி இந்த ஃபால்ஸை ரீச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்க, இந்த முட்டி வலி இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து இங்க வந்துடாதீங்க. இப்போ வாங்க ஏற்காடுல இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொல்லிமலை மாதிரி ஏற்காடு கிடையாதுங்க. கொல்லிமலையை விட ஏற்காடு கொஞ்சம் ஹைட்ல இருக்கனால கூலிங்காகவும் இருக்கும். அதை விட இங்க உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸும் இருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஏற்காடுல இருக்க எல்லா பிளேஸையும் கவர் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு 2 days தேவைப்படும். ஸோ ரூம் வேணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரெஃபர் பண்றேன். நிறைய டூரிஸ்டுக்கு ஏற்காடுல ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலியோட சேஃப்டி அண்ட் லக்ஸரியா ஸ்டே பண்ற மாதிரியான ரூம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள கிடைக்குமான்னு நிறைய சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ற உங்களுக்காகவே இந்த வீடியோல 3 டிஃபரெண்ட் ரெசார்ட், அதுவும் 3 டிஃபரெண்ட் பட்ஜெட்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டூர் வரணும்னு பிளான் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த ஏற்காடு. ஏற்காடுல ஃபேமிலியா விசிட் பண்ண டாப் ப்ரியாரிட்டியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏற்காடு லேக். இந்த ஏற்காடு லேக் ஒரு ரம்யமான சூழல்ல சுத்தி மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கனால அந்த லொகேஷனே வேற லெவல்ல இருக்குங்க.
நீங்கள் உங்கள் பார்ட்னர் அல்லது ஃபேமிலியோடு இங்கே வந்தீங்கன்னா போட்டிங் போங்க, சூப்பராக இருக்கும். பெடல் போட்டு, மோட்டார் போட்டு, அந்த துடுப்பு போட்டுன்னு நிறைய வெரைட்டி இருக்குது. எனக்கு வந்து ஃபேமிலி அல்லது பார்ட்னரோட போனால் பெடல் போட்டு எடுத்துங்க, அதுதான் செம்மையாக இருக்கும். அடுத்து ஏற்காடில் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்பாட்டு தாங்க கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வருஷத்தில் எல்லா நாளுமே தண்ணி வரும். சம்மரில் கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் தண்ணி கண்டிப்பாக வரும். இந்த ஃபால்ஸில் குளிக்கிறப்ப அந்த பாறைங்கள்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். ஸோ பார்த்து ஏறி இந்த ஃபால்ஸில் குளிங்க சேஃப்டியாக. அடுத்து நீங்கள் வந்து ஒரு பேர்ட்ஸ் அண்டு பெட் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சூப்பரான ஸ்பாட்டு தாங்க இந்த பீக்கு பார்க். இந்த பீக்கு பார்க்கில் விதவிதமான ஃபாரின் பேர்ட்ஸ்லேருந்து உள்ளூர் பேர்ட்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வெரைட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெட்ஸ் வந்து இங்கே வந்து வளர்த்துட்டு வராங்க. நீங்கள் பெரிய கூண்டு மாதிரி இருக்கும், அந்த கூண்டுக்குள்ளே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம்னா அந்த பெட்ஸோடையும் அந்த பறவைங்களோடையும் நீங்கள் ஜாலியாக பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் விளையாட முடியும். நீங்கள் ஃபேமிலி கிட்ஸோட போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த ஸ்பாட் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் அடல்ட்டா இருக்கட்டும், கிட்ஸா இருக்கட்டும், நீங்க அட்வென்ச்சரை விரும்புற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த ஏற்காடுல 2 விதமான அட்வென்ச்சர் பார்க் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர், இன்னொன்னு ஸ்கை பார்க். பாப்பி ஹில்ஸ்ல வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேம் இருக்கும், ஆனா கம்மியான பட்ஜெட்ல நீங்க வந்து இங்க வந்து கேம்ஸ்லாம் விளையாடிக்க முடியும். அதை விட ஸ்கை பார்க்குன்னு ஒரு அட்வென்ச்சர் பார்க்குங்க. இங்க பாப்பி ஹில்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 4-5 கேம்ஸ் இருக்கும். இங்க ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் வந்து என்ட்ரி டிக்கெட்டா வாங்குறாங்க. ஸோ 1000 ரூபா கொடுத்தாலும் கொடுக்குற காசுக்கு ஒருத்தன் தாங்க நான் சொல்லுவேன். இங்கே 100 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய த்ரில்லிங்கான கிளாஸ் பிரிட்ஜ் தாங்க இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட்டு. அது மட்டும் இல்லாமல் ரோப் சைக்கிளிங் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது. ஈவினிங் ஆனால் லைட் ஷோலாம் போட்டு வேற லெவலில் இந்த பிளேஸை காமிப்பாங்க. செம்மையாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். விஆர் கேம்ஸு இந்த மாதிரி ஒரு 20 கேம்ஸு கிட்ட இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் ஜாலியாக 1000 ரூபா கொடுத்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். அடுத்து ஏற்காடில் சுற்றி பார்க்க என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குங்க, அந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான பொட்டானிக்கல் கார்டன் தாங்க. அது மட்டும் இல்லாமல் வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட் மாதிரி நிறையா அந்த வந்து வியூ பாயிண்ட்டை பார்க்குற மாதிரியான ஸ்பாட்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓவராலாக நீங்கள் ஏற்காடு போய் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக அந்த இயற்கையை ரசித்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப க்ரௌடு கச்சகச்சான்னு இருக்காதுங்க, கொஞ்சம் மாடரேட்டாக தான் க்ரௌடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.